ஊடகங்கள் விலை போனா எப்படி இருக்கும் அப்படி என்பதை இப்ப பிக் பாஸ் தமிழ்ல பார்க்க முடியுது. சௌந்தர்யா பண்ற எந்த ஒரு கேவலமான விடயத்தையும் அல்லது ஜாக்லின் பண்ற எந்த ஒரு கேவலமான விடயத்தையும் பேசுறதும் இல்லை. அதை வந்து கடந்து போய் கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் சாச்சனா அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள் அவங்க மீது எவ்வளவு நெகட்டிவிட்டியை கொட்ட முடியுமோ அவ்வளவு நெகட்டிவிட்டியை ஒரு சின்ன விடயத்தை கூட பெருசா ஊதி வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. முக்கியமா அந்த 20 வயசு பொண்ணுக்கு இந்த ஊடகங்கள் காசுக்காக, வியூக்காக, இது எல்லாத்தையும் விட சௌந்தர்யாவோட பிஆர்ஸ், ஜாக்லினோட பிஆர்ஸ் அவங்க கொடுக்குற எலும்பு துண்டுக்காக பண்ற வேலைகளை பார்க்க கேவலமா இருந்துச்சு. இப்போ லைவ்ல வந்து சாச்சனா அவர்கள் அழுதுகிட்டு என்னால முடியல அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட பேசணும் கன்வர்ஷன் ரூம்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனந்தி கூட ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்க பிக் பாஸ் நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது மன உளைச்சலா இருந்தா இல்ல குழப்பத்தில் இருந்தா யாருடைய ஒரு அட்வைஸ் வந்து தேவை அப்படின்னா பிக் பாஸ் கேட்டா அவங்க வந்து அழைப்பாங்க. நம்ம பிக் பாஸ் சிஸ்டம்ல ஜனனி அவர்கள் பல தடவை அழுதிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்ல. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே நிலையிலாம் இருக்காங்க சாச்சனா அவர்கள். சொல்ல போனா அதை விட 10 மடங்கு அதிகம் தான் சொல்லணும் சாச்சனாக்கு நடக்கிற கொடுமை, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. அப்ப ஆனந்தி அவர்கள்ட்ட சொல்றாங்க என்னால முடியல, எல்லாத்தையும் மாத்திக்கோன்னு என்ன குறை சொன்னா என்ன பண்றது அப்படின்னு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைக்கு எதிராக விஜய் டிவியும் இருக்கு, ஜாக்லின், சௌந்தர்யா போன்ற நபர்கள் பண்ணுகின்ற அவங்களுடைய 20 வயசு அனுபவம். இந்த ஜாக்லின் கிட்டத்தட்ட 10 வயசு டிஃபரன்ஸ், சௌந்தர்யாவுக்கு 30 வயசு. அப்ப அந்த நபர்கள் வந்து இந்த பிள்ளையோட மென்டலி பிளே பண்றாங்க. அந்த அழுதது கூட ஜாக்லினோட இது வந்து பார்க்கக்குள்ள, வெளியில இருந்து பார்க்கக்குள்ள மக்களுக்கு எப்படி தோணும்னா ஐயோ பாவம் அக்கறையா பேசுறாங்க அப்படின்னு. ஆனா முழுக்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வன்மம். கூட இருந்த முத்துக்குமரன் அவர்களை நண்பன் அப்படின்னு சொல்லி போட்டு முத்துவ பத்திய ஒரு மொட்டை கடைசியில கேவலமா இருக்கிற நபர் தான் ஜாக்லின். 6 ஜாம்போத்தல்ல 4 ஜாம்போத்தல் அடுத்தது ஜாக்லின். அதை அப்படியே பழைய சாச்சனா மீது போட்டுட்டு அந்த பொண்ணு அலைக்குள்ள ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் நான் தான் அடுத்தவன்னு சொல்லாம இதெல்லாம் பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்னு கூட சொல்லல. அந்த அளவுக்கு ஒரு வன்மம் பிடிச்ச நபர் தான் ஜாக்லின். அதே போலதான் சௌந்தர்யாவும். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் பண்ணுகின்ற சதிகள் இந்த பிள்ளைக்கு வந்து புதுசு, சரிங்களா? அதுவும் இவங்க 10 மாசத்துல பிறந்த அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்லியிருந்தாங்க, ட்வின்ஸ் அவங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் அதிகமா வருது. அதனாலேயே அவங்க வந்து இப்படி அழுகிறது, கோபப்படுறது, அந்த விடயங்கள் நடக்குது. சாச்சனா அவர்கள் பண்ற எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா சாச்சனா பண்றதை விட கேவலமான விடயங்கள் இந்த சௌந்தர்யா பண்ணிருக்காங்க. அக்கா தம்பி அப்படின்னு போட்டு அந்த ஜெஃப்ரியோட இவங்க பண்ற கூத்து இருக்கு பாருங்க. இப்படியான விடயங்கள் சீரியல்ல கூட வராது, சரியா? சீரியல்ல கூட வராது. இப்ப தெய்வமகள் அப்படின்னு ஒரு சீரியல் ஒன்று வந்துச்சு. அதுல அந்நியார் வந்து சில விடயங்கள் வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த உறவு முறைக்கு எதிராக சில வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. அக்காட புருஷனை அந்த ஆள் வச்சு அடிக்கிறதுக்கோ இதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சி இனிமேல் அப்படியான காட்சிகள் வரக்கூடாதுன்னு நம்ம தமிழ் மக்கள் குரல் கொடுத்து இனிமேல் அதுக்கப்புறம் அப்படியான காட்சிகள் வரல. ஸோ அப்போ உறவு முறைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்கள் வந்து அப்படி அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். அப்ப டிவியிலேயே அப்படி ஒரு விடயம் வரக்கூடாது நினைக்கல. ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ 5 வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறவங்க அந்த ஷோல இந்த சௌந்தர்யா பண்ற விடயங்கள், அதுவும் தம்பி வயசுல இருக்கவனோட அவங்க பண்ற விடயங்கள் கேவலமா இருந்துச்சு, சரியா? அதை பற்றி வீடியோ அதுக்கு முதல் போட்டிருக்கேன். அவங்க பண்ண அத்தனை வீடியோக்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து பேசுறோம், சரிங்களா? ஸோ அதே போல அவங்க பாவிக்கிற வார்த்தைகள், அவங்களுடைய திமிரு, அவங்க ரவுடி பொம்பளை மாதிரி பண்ற விடயங்கள், அந்த தரையில உட்கார்ந்து இருந்தது, இது எல்லாமே கண்டிப்பா வீட்டுக்கு முதவாது, நாட்டுக்கு முதவாது. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வன்மத்தின் உச்சத்தில் இருக்காங்க. பாயத்திருந்தா போய் உச்சக்கட்ட நடிப்பு. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் பண்ற விடயத்தையும் நீங்க பேசுங்களேன். ரிவ்யூ பண்ற நபர்கள் ஏன் சௌந்தர்யா ஜாக்லினா மட்டும் பயங்கரமா ஃபேவரிசம் பண்றீங்க, இவங்களை குறை சொல்றீங்கல்ல? சாச்சனா வெளியில போகணும் அப்படின்னா சௌந்தர்யா எப்பயோ வெளியில போயிருக்கணும் இல்ல? அவங்க பண்ண கேவலமான விடயத்துக்கு, பேசின வார்த்தைகளுக்கு. அவன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சௌந்தர்யாவோட பிஆர்டியும் வர்ஷினி எல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்கல்ல, அந்த டைம்ல அந்த கேடி கிட்ட இருந்து ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் கேவலமான கெட்ட வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம், சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட நபரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. சௌந்தர்யா இப்படி பண்ணா வெளியில அனுப்பு அப்படின்ற மாதிரி, ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு ஒண்ணுமே நீங்க சொல்றீங்க இல்லையே. ஜாம்போத்தல் விடயத்தை பத்தி ஒருத்தனுமே வந்து பேசலையே. அதுக்கு பதிலா சாச்சனா அவர்களுக்கு ஹாஸ்டல்ல ஓட் வருது. அந்த பிள்ளை வந்து ஹாஸ்டல்ல 4வது 5வதுல இருக்காங்க. ஆனா நீங்க போய் சொல்றீங்க அவங்களுக்கு ஓட் வரல, அவங்க எவிக்டட் அப்படின்னு. நான் ஒருத்தன் தான் அவங்க எவிக்டட் இல்லைன்னு நான் அண்ணன் சொல்லி கொண்டிருந்தேன். ஸோ அப்ப நீங்க எப்படி பொய்யா காசுக்காக நடக்கல
என்னத்த பண்றது, வெளியில இருக்க ஊடகமும் பொய்யா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க நபர்களும் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்றாங்க. கிட்டத்தட்ட விஜய் டிவியே துரோகம் பண்ணிச்சு. அவ்வளவு நாளும் ஷாப்பிங் பண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வீடியோவில் காமிப்பாங்க. ஆனால் சாச்சனா போன அன்னைக்கு மட்டும் டிவியில் போட இல்லை. ஸோ நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பட் பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சாச்சனா அவர்கள் மச் பெட்டர் தான் இந்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின், சரிங்களா? ஸோ மக்களை நீங்கள் இந்த நிலைமைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த போலி ரிவ்யூவர்ஸ் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பிக் பாஸ் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி இந்த ரிவ்யூவர்ஸோட கேடுகட்ட செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சாச்சனா அவர்கள் இப்போ சில இந்த சோசியல் மீடியாவில் சாச்சனா அவர்கள் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று தேவை. அழுதாங்க, பிக் பாஸோட பேசணும் அப்படின்னாங்க. இன்னும் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போவேல, அவ்வளவுதான். பட் ஐ ஹோப் ஷி வில், அவங்க இந்த சீசன்ல கண்டிப்பா ஒரு டாப் 5ல வரக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. பட் அது வெளியில வர்றது வேற மாதிரி வருது, சரிங்களா? ஸோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.